பல பகுதிகளில் சாலைகள் மோசமடைஞ்சிருக்கு. இல்லை, சென்னை சாலைகளா செவ்வாய் கிரக சாலைகளான்னு தெரியல. ம் 4000 கோடியில் அந்த மழைநீர் வடிகால் திட்டம் என்பது பேப்பரில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ம் ஆனால் உண்மையிலே 4000 கோடி செலவாயிருந்தால், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் 90% பணி முடிவடைந்திருந்தால், இப்படி ஒவ்வொரு மான்சூனுக்கும் ஒரு சின்ன மழைப்பொழிவுக்கும் இப்படி தகுதித்தத்தம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. இது மக்களினுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆவடி பக்கம்லாம் பெரிய வெள்ளம். ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள்லாம் வளைந்து போய் கிடப்பதால் இதை அப்படியே மூடி மறைத்து கொண்டு போகிறாங்க. இவர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு, மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கே மாண்புமிகு துணை முதல்வர் போகிறாரு, சரி சந்தோஷம், போய் பார்க்கட்டும். ஆனால் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் சிறப்பாக செய்திருந்தா இந்த சின்ன மழைக்கே வராது, எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் இந்த மாதிரி பாதிக்காதுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். அப்புறம் 5 சென்டிமீட்டர் மழைக்கு தான் அந்த 15 சென்டிமீட்டர் வரனா தாங்கிக்கணும்னு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. அப்போ எது உண்மை? வழக்கம் போல் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. 4000 கோடி திட்டம் என்பது எத்தனை கோடி உண்மையிலே செலவு செய்யப்பட்டது என்ற ஒரு வெள்ளை அறிக்கையை அவங்க தர தயாரா? இது வரைக்கும் கொடுத்த வெள்ளை அறிக்கைக்கு வெறும் பேப்பர் தான் எடுத்து காமிச்சாரு மாண்புமிகு